மந்த்ரிண்யம்பா விரச்சித விஷங்க வத தோஷிதா. மந்த்ரிணி அம்பா ரெண்டு வார்த்தையும் சேர்க்கும்போது மந்த்ரிணி அம்பான்னு வரும். மந்த்ரிணி அம்பா விரச்சித விஷங்க வத தோஷிதா. மந்த்ரிணி என்ன பண்ணுறாளான்னா விஷங்கனை கொல்றா. விஷங்கனை கொல்றதுக்கு அவள் ட்ரை பண்ணி அவள் கொல்றா. அதை பார்த்த உடனே அம்பாளுக்கு சந்தோஷமாக இருக்குது. விஷங்கன் அண்ட் விஷுக்ரன். விஷங்கம்னா சங்கம், சங்கத்தோட ஆப்போசிட் விஷங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஹீ இஸ் நாட் மென்டலி அண்ட் எமோஷ்னலி புட் டுகெதர். ஸோ அதாவது ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருப்பானான். அதனால அவன் பேரே விஷங்கன்னு பேர். அந்த விஷங்கனை மந்த்ரினி கொல்றா. அதை பார்த்துட்டு லலிதாதேவி சந்தோஷப்படுறா. அப்புறம் விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரியநந்திதா. அடுத்தாப்பில் அங்கே மந்த்ரினி இருக்கா, அப்புறம் தண்டினி இருக்கா. தண்டினிக்கு இன்னொரு பேர் வாராகி. வாராகிங்கிறவ தண்டனை கொடுக்கறதுனால அவள் பேர் தண்டினின்னு பேர். ஸோ அந்த தண்டினி என்ன பண்ணுறான்னாக்க வாராகிங்கிறவ விஷுக்ரனோட உயிரை எடுக்கிறாளாம். அதனால் பிராணஹரண விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரியநந்திதா. விஷுக்ரன்னு பேர் பார்த்தாலே சுக்ரன்னா வெளிச்சம்னு அர்த்தம். விடிவெள்ளின்னு வருது இல்லையா, சுக்ரன் நல்ல வெளிச்சம் தரக்கூடிய ஒரு ஸ்டார். அது சுக்ரன், அது பிளானெட்டு. இவன் விஷுக்ரன். இவன் ஹீ இஸ் ஃபில்டு வித் டார்க்னஸ். அதனால் அவன் பேர் விஷுக்ரன். விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரியநந்திதா. அதை பார்த்து நந்திதானாலும் மகிழ்ச்சி அடைபவள் அப்படின்னு அர்த்தம். காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. ஸோ என்ன ஆகிடுது, இந்த யுத்தத்தில் இந்த அசுரர்கள்லாம் லேஸ்பட்டவர் இல்லை. சரி, அவளுக்கு ஏற்கனவே அந்த அசுரர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குரு சுக்ரன் தான். அந்த சுக்ரன் என்ன பண்ணுவார், அவருக்கு மிருத்த சஞ்சீவன மந்திரங்கிறது தெரியும். அப்படின்னா யாரெல்லாம் செத்து போகிறாளோ அவள் எல்லாரையும் உயிர் பழக்க வச்சுடுவார் அந்த மந்திரத்தை சொல்லி. அதனால் அசுரர்களுக்கு அபரிவிதமான பலமும் உண்டு. அப்புறம் செத்துப்போன வேறெல்லாம் திரும்பி உயிரோட வேற வந்துடுவா. மோஸ்ட் ஆஃப் தம் வந்துடுவா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. அடுத்தாப்பில் இவாளுடைய பலத்துக்கு சரியாக ஈக்குவலாக பலம் வேணுமே அப்படிங்கும்போது பிள்ளையார் படைக்கிறாவ. எப்படின்னாக்க காமேஸ்வர முக ஆலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா இப்படிங்க இருக்காளாம். அப்படி இப்போ அடுத்த நமக்கு உதவிக்கு வேணுமே ஆளுங்கிற மாதிரி நினச்சிட்டு காமேஸ்வரனை சிவன் அப்படி நிமிர்ந்து பார்க்குறாளாம். நிமிர்ந்து பார்த்த உடனேயே விநாயகர் பிறந்துடுறார். காமேஸ்வர முக ஆலோக, ஆலோகம்னா பார்க்குறதுன்னு அர்த்தம். நிமிர்ந்து பார்க்குறதுக்கு பேர் ஆலோகனம். முக ஆலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. மகாகணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதா. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இந்த பண்டாசுரனுக்கு அபரிவிதமான சக்தி இருக்குதுன்னு சொன்னேன். அவனுக்கு மேஜிக்கெல்லாம் நிறைய தெரியும். இந்திரஜால வித்தையெல்லாம் என்னெல்லாமோ பண்ணுவான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா விதவிதமான யந்திரங்கள், ஆயுதங்கள் விடுறான். விக்ன யந்திரம்னு ஒன்று விடுறான். அந்த விக்ன யந்திரத்தை அதை உடைக்கணுன்னாக்கா ஈக்குவலி பலசாலியாக இருக்கிற இன்னொருத்தர் விடுற ஒரு அஸ்திரத்தினால்தான் உடைக்க முடியும். அதனால் அவன் விக்ன யந்திரம்னா என்னது, அதாவது இட் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் தி அப்போனன்ட்ஸ் மூவ். அந்த மாதிரி ஒரு யந்திரம், அந்த மாதிரி ஒரு டிவைஸை அவன் எடுத்து விடுறான். ஹீ இஸ் த்ரோயிங் அவுட் தட் டிவைஸ். ஸோ அதை இது பண்ண, அதை ஸ்டாப் பண்ணணும், அப்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னாக்க அப்போ என்ன, கணேசன் பிள்ளையாருடைய யந்திரம் வேணும். மகா கணேச நிர்பின்ன. மகா கணேசன் அந்த யந்திரத்தை உடைக்கிறாராம். பிள்ளையார் பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் அவரும் உடனே யுத்தத்துக்கு ரெடியாகி வந்துடுறார். அவர் இந்த இதை அவன் விடுற விக்ன யந்திரத்தை நிர்பின்ன தூள் தூளாக உடைச்சிடுறார். பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி. பண்டாசுரனால் விடப்பட்ட
சஸ்திரம். சஸ்திரம்னாக்க ஃபிசிக்கல் வெப்பன்ஸ், ஆயுதங்கள். அஸ்திரம்னா அந்த மந்திரத்தோடு சேர்த்து கூட்டி அனுப்புறது. ஸோ சஸ்திரத்துக்கும் அஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சஸ்திரங்கிறது மேலே போட்டுங்கிற கவச்சம், கையில் வச்சுருக்கிற வாள், இதெல்லாம் சஸ்திரம். அஸ்திரங்கிறது என்னன்னாக்கா அது வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு சஸ்திரங்கிறது கையிலேயே வச்சுட்டு அடிப்பா. கதையெல்லாம் சஸ்திரம். கதை, கத்தி, வாள், வில், இதெல்லாம் வந்து அதெல்லாம் சஸ்திரம், ஆயுதம். ஆனால் இட் டசன்ட் கெட் அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கும். அஸ்திரம்ங்கிறது கையை விட்டு போகும். அண்ட் ஆல்சோ இட் கோஸ் அலாங் வித் சர்டன் மந்திரம் ஸோ தட் இட் ரீச்சஸ் தி டார்கெட். அதுதான் அஸ்திரம். சில அஸ்திரங்கள் போயிட்டு திரும்பி வரும், சில அஸ்திரங்கள் அங்கேயே போயிடும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இதில். ஸோ பண்டாசுரேந்திர நிர்முக்த, அவனால் விடப்பட்ட சஸ்திரங்களுக்கு அவன் போட்டு அதை வச்சு அடிக்கிறான் இல்லையா, அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா பிரதி அஸ்திர வர்ஷினி. அவன் வந்து ஃபிசிக்கலாக ஒன்றை வச்சு அடித்தான்னா அவன் அங்கேருந்து அஸ்திரத்தை, அவள் அந்த அம்பாளுடைய படையில் இருக்கிறவா வந்து அங்கேருந்து அஸ்திரங்களை விடுறான். வர்ஷினி அப்படி மழை மாதிரி கொட்டுறது, அவ்வளோ தூரம் அஸ்திரங்கள் திரும்பி வருது அவனுக்கு. கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி. அங்குலி, அங்குலினாக்க விரல்கள், விரல். அங்குலியம்னா மோதிரம், விரலில் போட்டுக்கக்கூடியது அங்குலியம். கர அங்குலி நக உற்பன்ன நாராயண தச ஆகிருதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாராயணன் மகாவிஷ்ணு, தச 10, ஆகிருதி உருவம். 10 அவதாரங்கள் எடுக்கிறார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு 10 அவதாரங்கள் எடுக்கிறார்னாக்க எப்படி எடுக்கிறார்? அந்த மகாவிஷ்ணு அந்த 10 விதமான அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம் யார்? அம்பாள் தான். அவள் என்ன பண்ணுறாளாம், அந்த நகை கை, இந்த 10 விரல் இருக்கு இல்லையா, அந்த 10 விரலுடைய நகை நுனியில் 10 விஷ்ணுவோட அவதாரத்தை சிருஷ்டி பண்ணுறா அவள். ஏன்னா இது வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர், இது சாக்தம், சக்தி பேஸ்டு. அதனால் இது வந்து சக்தி தான் எல்லாமே ஆரம்பிக்கிறாள், சக்தி தான் உலகத்தை தோற்றுவிக்கிறாள், சக்தி தான் உலகத்தை காப்பாற்றுகிறாள். அப்படிங்கும்போது விஷ்ணுவோடைய அவதாரங்களுக்கும் காரணமாக இருப்பவள் இந்த அம்பாள் தான். கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி. உற்பன்னம் அப்படின்னா உண்டாக்குவது, கிரியேட்டிங் அர்த்தம். ஸோ ஷீ கிரியேட்ஸ் த 10 incarnations. ஆக்ருதி தி incarnation, incarnation taking the body, 10 incarnations of Narayana, of Vishnu. மகாபாஷுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா. அசுர சைனிகர்கள், அசுரர்களுடைய சைன்யம், சைன்யம் படை, அசுர சைன்யம், அசுரப்படையை என்ன பண்ணுறா? அசுரப்படையை அழிக்கிறதுக்கு பாசுபதம், பாசுபத அஸ்திரத்துலேருந்து வரக்கூடிய அக்னி, அதை வச்சு நிர்தக்தம், தக்தம்னா எரிக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து அசுர சைன்யத்தை பாசுபத அஸ்திரத்தை வச்சுட்டு அதுலேருந்து வர நெருப்புனால் எரிக்கிறான் அது அவன். ஸோ அந்த பாசுபத்தங்கிறது என்னது? பசுபதிக்கிட்டேருந்து வந்ததான அஸ்திரத்துக்கு பேர் பாசுபத அஸ்திரம். ஸோ பாசுபத அஸ்திர அக்னி, மகாபாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா, நிர்தக்த அசுர சைனிகா. காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா. காமேஸ்வர அஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா. பண்டாசுரன் இருக்கான், அவனோட பிள்ளைகளெல்லாம் போயாச்சு, 30 பேரும் போயிட்டா, அவனுடைய தம்பிமார்கள் 2 பேரும் போயிட்டா. அப்புறம் வந்து அவன் இருக்கான், அவனுடைய ஊர் இருக்குது, பட்டணம் இருக்குது. இப்போ அதுவும் அழிஞ்சு போகிறது, அதுவும் எரியறது. எதால் எரியறது? காமேஸ்வர அஸ்திர நிர்தக்த. முதல்ல வந்து பசுபத அஸ்திரம், பாசுபத அஸ்திரத்தை விட்டு அசுர சைன்யர்கள்லாம் முடிஞ்சு போயாச்சா, அசுர சைன்யம் எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து.
இப்போ காமேஸ்வர அஸ்திரம்னு இன்னொரு அஸ்திரம் இருக்குது, சிவன்கிட்டேருந்து டைரெக்டாக கிடைக்கிறது. அந்த அஸ்திரத்தை வச்சு என்ன ஆகுது, அந்த அஸ்திரத்தினால் பண்டாசுரனும் அவனுடைய பட்டணமும் சேர்ந்து எரிஞ்சு போய்டுறது. பண்டாசுர சூன்யக்காங்கிறது தான் அவனுடைய பட்டணத்தோட, அவனுடைய ஊரோட பேர். த கேபிட்டல் ஆஃப் பண்டாசுராஸ் கிங்டம் இஸ் சூன்யக்கம். அந்த சூன்யக்கம்ங்கிற பட்டணத்தையும் அவனையும் சேர்ந்து எரிச்சுப்பிடுறான். எதை வச்சு? வித் தி ஹெல்ப் ஆஃப் காமேஸ்வர அஸ்திரம். பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. இப்போ இது முடிஞ்சாச்சு. வார் இஸ் நவ் ஓவர், கம்ப்ளீட். சரி, லைக் ஐ செட், எப்போவுமே வந்து மைனர் பீப்புள் ஆஃப் லோவர் இம்பார்ட்டன்ஸ் முதல்ல அனுப்பி பார்ப்பா. அவள் எல்லாரும் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம்தான் அந்த கிங் வருவான், வந்து தானே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும்னு பண்ணுவான். அப்படி பண்ணிட்டு வந்ததில் இப்போ இவனுக்கு அவன் எல்லாரும் போயாச்சு. ஃபைனலி தி ஒன்லி திங்ஸ் தட் வேர் ரிமைனிங் வேர் ஹிம்செல்ஃப் அண்ட் த சிட்டி கேபிட்டல். ஸோ அதையும் இப்போ காமேஸ்வர அஸ்திரத்தை வச்சு அதையும் எரிச்சாச்சு. அடுத்தாப்பில் என்ன ஆகுதுன்னா, உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லோரும் கூட்டம் கூட்டிட்டா, எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, எப்படா இது முடிய போகிறது. அதுக்கப்புறம் புலுன்னு வெளியில் வந்துடுறான். இப்போ பிரம்மா, உபேந்திரன்கிறது யாருன்னாக்கா விஷ்ணு. ஏன்னா ஏன் உபேந்திரன்னு பேருன்னா, வாமன அவதாரத்தில் அவர் வாமனராக பிறக்கும்போது இந்திரனுக்கு பிறகு பிறந்தார், இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தார், இந்திரன். அதனால் உபேந்திரன். விஷ்ணு, மகாவிஷ்ணு, பிரம்மா, அப்புறம் மகேந்திரன்கிறது தான் தேவலோகத்து இந்திரன். முதலிய எல்லா தேவர்களும் தேவ சம்ஸ்துத வைபவா, அவளை வந்து ரொம்ப புகழ்ந்து போற்றி பாட ஆரம்பிச்சுடுறான். ஹர நேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவனௌஷதி. ஸோ ஹரன் சிவனுடைய நேத்திர அக்னி, கண்ணிலேருந்து வந்த நெருப்பினால் சந்தக்த எரிக்கப்பட்ட காம மன்மதன் சஞ்சீவன ஔஷதி, அவன் திருப்பி உயிரோடு வந்துடுறான். ஓஷதினாக்க மருந்து மூலிகைகள். சஞ்சீவன ஔஷதியாக அவள் இருக்காளாம். அவளுடைய கிரேஸ்னால், அவளுடைய கருணையினால், பிகாஸ் அவள் முன்னாலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, நீ வந்து கவலைப்படாதே, நான் உனக்கு உன் ஹஸ்பண்டை நான் உயிரோட கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதை வந்து ஷீ இஸ் மேக்கிங் ஷுர், she's making sure that it is happening. So she has revived Kaman, she has revived Manmata. Hara netragni sandagdha kama sanjeevanaushadhi. So இதோட வந்து முதல்ல என்ன பார்த்தோம், அவளுடைய ஃபார்ம், அவளுடைய அப்பியரன்ஸ், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹர் பியூட்டி, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹர் ஜுவல்ஸ், கேசத்துலேருந்து பாதம் வரைக்கும் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த யுத்தம் எப்படிலாம் நடக்கிறது, யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தால் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு அது முடிஞ்சாச்சு. இப்போ ஃபைனலி இட் எண்ட்ஸ் வித் தி ரிவைவல் ஆஃப் மன்மதன். ஸோ மன்மதனும் இப்போ வந்தாச்சு. ஸோ ஏன்னாக்கா அவன் முன்னால் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, மன்மதன் ரதி வந்து அழறா இல்லையா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடுத்தே, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு வந்து ஒயாமை பனிஷ்ட் லைக் திஸ், மை ஹஸ்பண்ட் இஸ் நவ் கில்டு. ஸோ அப்போ அவள் சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு கவலைப்படாதேன்னு. ஸோ இப்போ அவனுக்கு உயிர் கொடுத்துட்டு ஷி சேஸ், யூ டு நாட் ஹாவ் டு ஃபியர் எனிமோர் பிகாஸ் ஹீ வில் பி லிவிங் ஃபார் எவர். அண்ட் ஆல்சோ வந்து நாட் ஒன்லி தட், உனக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, he will be safe with you. Because அவன் வந்து he is going to be invisible, வேறு யார் கண்டுக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீ வந்து நித்திய சுமங்கலி. அவன் யார் கண்டுக்கும் தெரியாமல் இருக்கிறதுனால you have no fear of him being taken away by any other woman. So you will have a complete happy conjugal life அப்படின்னு அவன் ப்ராமிஸ் பண்ணிடுறான். அதுதான் வந்து காம சஞ்சீவன ஓஷதி. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதில் அடுத்ததில் வரும் அந்த அவளுடைய உருவம்,
இமேஜின் பண்ணாக்க 3 பார்ட்ஸாக வரும். வாக்பவ கூட்டம், மத்திய கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம், அந்த மாதிரி ஒரு மூணு 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக வரும். அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.